வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து கொஞ்சம் அப்படியே அவுட் ரேட்டர் ஆகிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். சான்ஸே இல்லை. உண்மையிலேயே சொல்றேன், சிவகார்த்திகேயனோட கெரியர்ல இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். ஒரு ரொம்ப அந்த மெனக்கெட்ட விதமெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பா ஃபைட் போர்ஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, வேற லெவல்ல இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அதாவது நீங்க சிவகார்த்திகேயனை விட ஒரு படி மேல வித்யுத்தை காமிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோ. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஏஆர் முருகதாஸ் பயங்கர டிசைனா காமிச்சிருக்காரு. ஒரே ஒரு டைலாக், துப்பாக்கி யார் கையில வேணா இருக்கலாம், ஆனா இங்க வில்லன் நான் தாண்டா அப்படின்னு அந்த விஜய் ரெஃபரன்ஸ் படத்துல அந்த இடத்துல வரும். அது சொன்னது உண்மையிலேயே சொல்றேன், சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு படம். அதாவது படத்துல கொஞ்சம் அங்கங்க மைனஸ் இருக்கதான் செய்து, இல்லைன்னு சொல்லல. இந்த தமிழ் சினிமாவிலேயே புல்லட் படாம ஹீரோ தப்பிக்கிற கல்ச்சர்லாம் இன்னமும் இருக்கு. நீங்க வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது ஜென்ரலா இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிதான் படம் எடுக்க முடியும், சினிமா லிபர்ட்டின்றது யூஸ் பண்ண முடியும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஓவரால் பார்க்கும்போது வெளியில வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சாங்கன்னா அமைச்சிருக்காங்க. துப்பாக்கின்றது ஒரு மாஸ்டர் பீஸ், அது கிட்ட போக முடியாது உண்மையிலேயே. பட் இந்த படம் உண்மையிலேயே எஸ்கேவோட கெரியருக்கு ஒரு நல்ல படம்னு சொல்லுவோம். உண்மையிலேயே நல்ல ஒரு கம்பேக், கண்டிப்பா நல்ல ஒரு கம்பேக். அனிருத்தோட மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு, சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பட் ஆபாசம் எதுவுமே இல்லை. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்ன்றது கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஹீரோ ஹீரோயினோட அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் தான் ஓவரால் படமே. அந்த படத்தை நமக்குள்ள காமிச்சு அப்படியே டிராவல் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி கொண்டு வருவார் பாருங்க, சான்ஸே இல்லை. ஏஆர் வந்து எப்பவுமே கிங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுதான் படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வரும், துப்பாக்கி யார் கையில வேணா இருக்கலாம், ஆனா இங்க வில்லன் நான் தாண்டா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வரும். அது அப்படியே அது துப்பாக்கி ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன், எஸ்கே பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காப்ல, சான்ஸே கிடையாது. எஸ்கே நான் இந்த அளவுக்கு, ஏன்னா நல்லா பாருங்க, வில்லனை காமிக்கும் போது எப்படி காமிக்கிறாங்கன்னா, வில்லனை யாருமே அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப வில்லனை யாரும் அடிக்க முடியாது, கண்டிப்பா ஹீரோ அடிப்பாரு. எப்படி ஒரு தடவை அடிக்க தான் போறாரு. எப்படி அடிப்பாருன்னா, ஹீரோவுக்கு ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு அது ஒப்பேத்துற விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஜிக்கலா ஏத்துக்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாம லாஸ்டா கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் அந்த ஒரு போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு. 2010 நம்ம முருகதாஸ் துப்பாக்கிய விஜய் அண்ணா கையில கொடுத்தாரு. அதோட தொடர்ச்சியா 2025 அதாவது துப்பாக்கிய மாபியாவையே, அது துப்பாக்கின்ற மாபியா கேங்கையே ஒழிச்சிருக்கிறாரு. படம் அருமை, சூப்பரு. நம்ம தான் கைய ஊனிக்காரணம் போட்டு நானும் எழுந்த என்ன யாரு வளர்த்த விட்டது யாரும் இல்லடா அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டிப்பா அவரை வளர்த்து விட்டது விஜய் டிவி. அதுல கலக்கின மாதிரி படத்துல கலக்குன்னு கலக்கியிருக்காரு. படம் அருமை, பெருமை. இந்த படத்துல நீங்க ஒரு புதிய வித்தியாசமான நார்மலையும் கலந்த ஒரு சிவகார்த்திகேயனை பார்ப்பீங்க. ஏன்னா மகன் படம் எடுக்க அப்பனும் மகனும் சேர்ந்து நடிச்ச மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர் படம் சூப்பரா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு, எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு சூப்பர் படம் இது. எஸ்கே பயங்கரமா நடிச்சிருந்தாரு, அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்தது, வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கு, ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. வில்லனுக்கு ரெண்டு ஹீரோ அண்ட் வில்லன் போத் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்து பண்ணிருக்காங்க. ஒருத்தர் இறக்கி ஒருத்தர் ஏற்றியும் பண்ணல, பயங்கரமா இருந்துச்சு. நீங்க துப்பாக்கின்னு சொல்லாதீங்க, துப்பாக்கி மாதிரி வச்சு பார்க்காதீங்க. இதை எஸ்கே தனி வழியில போட்டோம், விஜய் அவர் வழியில போட்டோம். எஸ்கே சூப்பரா பண்றாரு, செம்ம மாசா பண்ணியிருந்தாரு. அந்த எமோஷன் ஆக்ஷன், நான் ரொம்ப என்ன சொல்றேன், அமரன்ல வந்து ஆக்ஷன் அது ஹீரோ அந்த இது ஆர்மி மெட்டீரியல். பட் இது ஒரு நார்மலான ஒரு பர்சன் கிட்ட இருந்து இவ்வளோ ஆக்ஷன் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவருடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு, அந்த ஃபைட் சீன்லலாம் வந்துட்டு அல்டிமேட், சூப்பர். லவ்வர்ஸ் மஸ்ட் வாட்ச், அவ்வளவுதான். அனிருத்ரா கிழிச்சு விட்டாரு, பிஜிஎம் பண்ணிட்டாருனா. மற்றபடி ஆக்டிங் ரெண்டு பேர் இதுவும் பயங்கரம். முருகதாஸ் கொடுத்துற கம்பேக். அதுவும் மிச்சம் அந்த எல்லாமே பயங்கரமா இருக்கு. அந்த ஃபைட் சீன்ல கொடுத்த பிஜிஎம் தான் ஒன்னு பிளஸ் ஆயிருக்கு ப்ரோ. அவர் ஆக்டிங் பயங்கரம் ப்ரோ. அவர் எவ்வளவு பாத்திருப்பீங்க ப்ரோ, அமரன்ல நீங்க பாத்திருப்பீங்க, அதே ஆக்டிங் அதோட இன்னும் டபுள் மடங்கா கொடுத்திருக்காரு. அதோட இவர் வில்லன் வித்யுத் ஜமால் அவரும் ஈக்குவலா கொடுத்து ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. பக்காவா ஸ்கிரீன் பிளே நல்லா கொண்டு போயிருக்காரு முருகதாஸ். ஹீரோயின் பயங்கரம், அவங்க ரெண்டு ஹீரோயினுக்கு உள்ள கெமிஸ்ட்ரியும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் எல்லாமே பக்காவா இருக்கு. அதுவும் அனிருத் மியூசிக் இன்னும் பயங்கரம். நம்மளை வந்து வச்சு செய்வாருன்னு நினச்சி வந்தோம். படம் வந்து வேற லெவலில் இருக்குது. எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டை பத்தி மது வந்துருச்சு, மாது வந்துருச்சு, சூது வந்துருச்சு, அந்த கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்லாம் தாறு மாறு. அந்த பொண்ணு அவங்க பேரு ருக்மணி வசந்த் கலைக்கிருக்காப்புல. எந்தெந்த இடத்துலலாம் பசங்களாம் சோர்வா இருக்கலாம் அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமாவில் இதுவரை இந்த மாதிரி வில்லனை வெயிட்டா காமிச்சதே இல்லை. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலா வித்யுத் ஜமால யூஸ் பண்ணியிருக்காப்புல. துப்பாக்கி அவன்ட்டானா வச்சுக்கடா, இல்ல நான் தானான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஈக்குவலா பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்குது. என்ன துப்பாக்கி 2ல வித்யுத் ஜமான் துப்பாக்கி 1ல இறந்துருவாரு, இதுல உயிரோட இருக்காரு. ஸோ அங்க இங்க ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே மദ്രാസിயை தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு முருகதாஸ் சார் ஏன் பயப்படுறான்னு தெரியல. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா நெல்சன் பிளஸ் லோகேஷ் கனராஜ் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட திருப்தி. கன் ஃபைட்ஸ்லாம் வேற லெவலு. பிஜு மேனன் இந்த படத்துல வாழ்ந்துருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து ஸ்க்ரீன்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றபடி எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய அதாவது அமரன் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. ஒரு டெலிஷன் பண்ற ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காப்ல, டிஃப்ரெண்டா இருக்குது. அமரன்ல எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயந்தாங்குழியா இருந்துட்டு மாவீரனா வருவாரோ மாவீரன் படத்துல, ஸோ அது மாதிரி இதுலயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்கு. ஒரு பொண்ணு கொஞ்சம் பையனுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தா அந்த பொண்ணுக்காண்டி அந்த பையன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவான். அதுதான் ஸ்டோரியோட இது. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஆக்ஷனு, காமெடி, லவ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு கொஞ்சம் அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தா அந்த பையன் அந்த பொண்ணுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவான். அதான் அந்த கொஞ்சம் கதையோட கான்செப்ட். நல்லா இருந்துச்சு. அந்த துப்பாக்கி இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வில்லனோட டைலாக் நல்லா இருந்துச்சு. அந்த துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான். கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப கத்தி கத்தி தொண்டை வலி வந்துருச்சு ப்ரோ. அந்த மாதிரி புரியல. வில்லனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் எப்படின்னா லைக் அவருடைய பிளேஸ் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவருடைய அந்த கன் சீக்வன்ஸ்லாம் வரும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்றது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வில்லனை சைட் அடிச்சத மாதிரி இருந்தது. உண்மையிலே நல்லா இருக்கு படம். நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த ரிவ்யூ போடுங்க. நெக்ஸ்ட் ஷோ புக் பண்ணிவிட்டு இந்த ரிவ்யூ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நல்லா இருக்குது. துப்பாக்கி கொடுத்ததுக்கு ஒர்க் ஆகிருக்கு. இதுமாரி AK-47 தான் டேரெக்டாக. எஸ்கே உண்மையிலே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. சாங்ஸில் டான்ஸ்லாம் அந்த மாதிரி ரொமான்டிக் எப்பயுமே சொல்ல வேணாம், காமெடி சொல்ல வேணாம், ஹியூமர் சொல்ல வேணாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளாஸ்ட் உண்மையிலே விது ஜமால் லெவலுக்கு கொடுத்துருக்காரு. அவர் பயணமாக எப்படி பண்ணாரு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். சத்தியமா பிளாஸ்ட் உண்மையிலேயே. அப்படிலாம் இல்லை, யாரும் எஸ்கேவே சொல்லிட்டாரு ஆடியோ லான்ச்சில். அது சும்மா எவனா பொருளே கலப்புறோம், கலப்பிட்டு தான் இருப்பான். எதனா ஒரு நெகட்டிவிட்டி கலப்பணும்ட்டு. அவர் எஸ்கே தான், விஜய் தான், ஏகே தான், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ். இதை பார்த்தல எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு, அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்.